திருநீலகண்டம் ரியல் எஸ்டேட்டில் யாரும் ஜெயிக்கலாம்? பெரிய பெரிய நிலங்களை விற்கிறது மூலமா இல்லை வாங்கி கொடுக்கறது மூலமா யாரால சம்பாதிக்க முடியும்? இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. இது அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல். இதில் இந்த மாதிரி நிறைய சூட்சமான தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நில வணிகம், நிலங்களை பிளாட்டாக போட்டு விற்கிறவங்க, இல்லை ஒரு பொதுவாக ஒரு ஏக்கர் கணக்கில் வாங்கி விற்கிறவங்க, இல்லை நிலம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்கும், யாரு இதில் பண்ணால் நன்மை நடக்கும்? சில பேர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே திரிவாங்க. ஒரு சின்ன ஒரு பிளாட்டை விற்கிறது கூட ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஒன்று விற்கும் 6 மாதம் எதுவுமே நடக்காது. அதுலேயே அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டு மாற்றிட்டு அவங்க அந்த இடத்துக்கே போய் பார்க்காம கூட அவங்க வந்து பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி விட்டு அசால்ட்டாக சம்பாதிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கர்ம பதிவுகள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் செவ்வாயோட கர்ம பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி, கிருத்திகை பூரம் மூலம் ரேவதியில் கிரகங்கள் நிற்கிறவங்க, அதாவது முக்கியமாக லக்னமோ லக்ன அதிபதியோ இல்லை சந்திரனோ நிற்கக்கூடியவங்க, இல்லை அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல இடத்துல இருந்து நடக்கக்கூடிய திசை நடத்தக்கூடிய கிரகம் இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த மேற்கண்ட நட்சத்திரங்கள், அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடியவங்க நில வணிகம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய சைட்ஸ், பெரிய இடம், ஒரு பெரிய ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் நடத்துகிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய இடம், அப்பார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி ஒரு நல்ல நிலத்தில் வந்து, அதாவது சின்ன சின்ன பிளாட்டாக இல்லாமல் ஒரு ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு 5 கிரவுண்ட் இடம், அப்புறம் வந்து ஒரு வில்லா கட்டுற மாதிரியான இடம், இல்லை வந்து ஒரு விவசாய நிலம், ஒரு பெரிய கண்ணு கட்டின தூரம் வரக்கூடிய ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலம், இப்படி நிலங்களை விற்கிறது மூலமாக வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நல்ல லாபங்கள் அடையக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கிறவங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தாராளமாக இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே செய்யலாம். கொஞ்சம் பலம் குறைஞ்சிருந்தவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த வணிகத்தில் ஈடுபடலாம். ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன பிளாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து புதன், அதாவது ரோகிணி உத்திரம் போராடம், இந்த கிரகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சின்ன சின்னதாக பிளாட், ஒரு சின்ன பிளாட் வாங்கி விற்கிறது, இல்லை வீடு கட்டி விற்கிறது மாதிரில இடம், ஒரு லே அவுட்டில் ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த வந்து விற்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கவங்க இந்த மேலே சொன்ன இந்த நட்சத்திரக்காரங்க முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும். செவ்வாய் கர்ம பதிவு உள்ள நட்சத்திரங்கள், செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க